பாவா 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 பாவா. இத பாரு, எனக்கு அப்புறம் நீ கஷ்டப்படாம வாழணும்னா. வெள்ளிக்கிழமை அதுமா ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க என்னை விட்டுட்டு போகவே மாட்டீங்க பாவா. நெருப்புன்னு சொன்னா பாய் சுட்டுடாதரமா. யாருக்கு எப்போ என்ன நடக்குங்கிறது யாரால சொல்ல முடியும்? ராத்திரி படுத்தவன் காலையில உயிரோடு இருந்திருப்பாங்கிறது என்ன நிச்சயம்? அலமா, நமக்கு எந்த குறையும் இல்லை. பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, பேரனை பார்த்தாச்சு, பேத்தியும் பார்க்க போறோம். நம்ம எல்லா கடமையும் முடிஞ்சிருச்சு. இனி எந்த கவலையும் இல்லை. ஆண்டவன் எப்போ கூப்பிட்டாலும் போக தயார். உனக்கு என்ன சுமங்கலியா போய் சேர்ந்தான்னு 4 பேர் சொல்லணும்னு நீ போயிட்ட. என்ன பாரு எப்படி திண்டாடுறன்னு. நான் சாப்பிட்ட பிறகுதான் நீ சாப்பிடுவ, நான் தூங்கின பிறகுதான் நீ தூங்குவே. இப்படி எல்லா விஷயத்திலையும் என்ன முந்த வச்சுட்டு சாகர விஷயத்துல மட்டும் நீ முந்துகிட்டு நியாயமா? இப்படி ஒரே அடியா முதலுக்கே மோசம் பண்ண போறேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை தயார் பண்ணதுக்கு பதிலா என்ன தயார் பண்ணிட்டு பேரு. பேங்க்ல பணம் எப்படி போடுதுன்னு உனக்கு நான் கத்து கொடுத்தேன். ஆனா ஆத்திர அவசரத்துக்கு ஒரு காஃபி எப்படி போடுதுன்னு நீ எனக்கு கத்து கொடுக்கலையே. வாடகை எப்படி வசூல் பண்ணுதுன்னு உனக்கு நான் கத்து கொடுத்தேன். ஆனா என் வேட்டி சட்டை எப்படி தோக்குறதுன்னு எனக்கு நீ கத்து கொடுக்கலையே. இப்படி என் கைய புடுங்கி புடுங்கி எல்லா வேலையும் நீயே செஞ்சுட்டு கண்ணை கட்டி காட்டுல தனியா விட்டுட்டு போயிட்டே அலமோ. கைய விட்டுட்டு போனாதான் ஒரு பொருளோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. அதை நிரூபிக்கிறதுக்காக நீ என்ன விட்டுட்டு போனது சரியா? நீ என்னோட இருக்கும்போது உன் அருமை நான் நல்லா தெரிஞ்சவனாச்சா. என்ன ஏமாத்தலாமா ஏமாத்தலாமா அலமோ? மாமா, 4 பேருக்கு புத்திமதி சொல்ற நீங்களே இப்படி இடிஞ்சு போலாமா? என்னோட பலமும் அவதான், பலகீனமும் அவதான். எவ்வளவு பெரிய இடி என் மேல தூக்கி போட்டுட்டு போயிட்ட. இடிஞ்சு போகாம எப்படி அம்மா இருக்க முடியும்? தாங்கிக்கிறது கஷ்டம் தான் மாமா. அதுக்காக இப்படி பித்து பிடிச்ச மாதிரி போலமீனா போனவங்க என்ன திரும்பியா வர போறாங்க? திரும்பி வர மாட்டாளான்னு இருக்கு. அதற்கு பாரு, அவ இல்லாம இந்த மாமாவால வாழ முடியாதம்மா, வாழ முடியாது. ஏம்மா, போனது அவ உயிர் நினைக்கிறியா? இல்லம்மா, என் உயிர். இப்ப நான் வெறும் நடப்பிடும். அவளை எரிச்சிட்டோம், என்னை எரிக்கல, அவ்வளவுதான். ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? காலையில நீங்க ஒண்ணுமே சாப்பிடலன்னு உமாக்கா போன்ல சொன்னாங்க. நான் போய் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். வேண்டாம், என் அலம்போட உயிரை அந்த யமன் குடிச்சிட்டான். இப்ப இதெல்லாம் குடிச்சு நான் உயிரோடு இருக்கணுமா? யாருக்காக இருக்கணும்? எதுக்காக இருக்கணும்? ஏன் இருக்கணும்? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா. உங்களுக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். இருந்தா எல்லாரும் அவாயிடுவீங்களா? என்னோட துக்கம் உனக்கு புரியறது கஷ்டம். புரியணும்னா நீ நானா இருக்கணும். நான் இப்படி புலம்பி உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கு தெரியும். என்ன பண்றது? என்னால துக்கத்தை அடக்கிக்க முடியலையே. வாய்க்குள்ள ஒரு கவலம் சோறு போக மாட்டேங்குது. படுத்தா முள்ளு மேல படுக்கிற மாதிரி இருக்கு. தூக்கம் வர மாட்டேங்குதம்மா.
அமைதியாருன்னா எப்படிம்மா அமைதியா இருக்கிறது? நானும் செத்தாதான் அமைதி கிடைக்கும். உடன்கட்டை ஏறின பெண்கள் மாதிரி உங்க மனைவிக்காக நீங்க உயிரை போக்கிக்க போறீங்களா? அந்த மாதிரி செஞ்ச பெண்களே இப்ப தைரியமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆம்பளைங்களுக்காக நீங்க புதுசா ஆரம்பிக்க போறீங்களா? ஒருத்தர் செத்த உடனே இன்னொருத்தர் சாகணும்னா இந்த உலகத்துல பாதி பேர் இருக்க மாட்டாங்க. கஸ்தூரிபாய் செத்து போன உடனே காந்திஜி செத்து போயிட்டாரா? இல்ல கமலா நேரு செத்த உடனே நேருஜி செத்து போயிட்டாரா? இவங்கெல்லாம் வாழ்க்கை துணை போனதுக்கு அப்புறமும் நெஞ்சிரத்தோட வாழ்ந்து காட்டல. நீ 1000 சமாதானம் சொன்னாலும் தனிமை என்ன வாட்டுது? அலமும் இல்லாத வாழ்க்கை சூன்யமா இருக்கு. எவ்வளவு பேர் உங்களை சுத்தி இருக்கோம், ஏன் தனிமை சூன்யம்னு சொல்றீங்க? எப்படி இருந்த வீடு எப்படி களை இழந்து போச்சு பாரு. எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு எதையாவது பேசிக்கிட்டு குறுக்கையோ நெடுக்கையோ அவ பாட்டுக்கு நடத்திக்கிட்டே இருப்பா. இந்த மகாலட்சுமி இல்லாத வாழ்க்கை என்னால வாழ முடியுமா? முடியாதப்பா, முடியாது. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் மாமா. எனக்கு கிடைச்சிருக்கிற எம்டி பதவியை வேண்டாம்னு சொல்லிட்டு என் வேலையை ராஜினாமா பண்ணிடுறேன். இந்த மகாலட்சுமியோட இடத்துல இருந்து இந்த வீட்டையும் உங்களையும் நான் கவனிச்சுக்கிறேன் மாமா. கோபால் எப்படி இருக்கா? ஏதோ இருக்காரு. அவரை பார்த்தாலே பாவமா இருக்கு. அத்தையோட சாவு அவரை ரொம்ப பாதிச்சிருக்கு. அத்தை போனதுலேருந்து வீடே களையிழந்திருக்கு. உண்மைதான். நிரப்ப முடியாத இடத்த விட்டு போயிட்டாங்களே உங்க அத்தை. அந்த இடத்த காலியாகவே வச்சிருக்க முடியாது இல்லையா சார்? குடும்பத்தை கவனிச்சிக்க பொறுப்பாக ஒருத்தர் வேணும் இல்லையா? அதனால அந்த முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்போ நீ வேலையை விட்டுற போறியா? ஆமாம் சார், நான் வேலையை விட்டு போக நீங்கள் அனுமதிக்கணும். இங்கே ஒரு நிரப்ப முடியாத இடத்த விட்டு போறேங்கிறியே, இது நியாயமா? நீங்கள் மனசு வச்சா இன்னொரு ஸ்வர்ணா உருவாக்க முடியும். மனு போட்டு வேலையில செய்யற எல்லாருமே ஸ்வர்ணா மாதிரி மனசுல இடம் பிடிச்சிட முடியுமாம்மா? ஆனா ஒண்ணு, சாதாரண உத்தியோகத்தில் இருந்துட்டு 4 காசு சம்பாதிக்கிறவங்க கூட எந்த இக்கட்டான நிலைமை வந்தாலும் வேலையை விட மாட்டாங்க. ஆனா நீ வரப்போற பெரிய பதவி, பணம், செல்வாக்கு எல்லாத்தையும் புகுந்த வீட்டுக்காக துச்சமா நினைச்சிட்டு போறேங்கிறப்ப என்ன? இந்த கம்பெனிக்கு ஒரு சொர்ணா போனா என்ன? அந்த குடும்பத்துக்கு போன அலுமையில திரும்ப கிடைச்ச சந்தோஷம். அனுப்பி வைக்கிறேம்மா. உனக்கு லிவிங் ஆர்டர் கொடுத்து அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஒரு சின்ன உதவி. சொல்லுமா. என் ஹஸ்பண்டோட அண்ணன் ஒய்ஃப்க்கு ரொம்ப நாளாக வேலைக்கு போகணுன்னு ஆசை. அவங்களுக்கு நம்ம கம்பெனியில் ஒரு வேலை போட்டு கொடுக்குறீங்களா? நாளைக்கே வந்து வேலை சேர்ந்துக்க சொல்லு. சார், இன்டர்வியூ? கோபால் நாயுடு குடும்பத்தில் எல்லாத்துக்குமா சேர்த்து உன் ஒருத்தி இன்டர்வியூ பண்ணிட்டேன் போறத. ரொம்ப தேங்க்ஸ் சார். அம்மா, என்கிட்ட இந்த பர்சனலாக ஒரு சின்ன வேண்டுகோள். ஏதோ நான் அனுப்பி வச்சிட்டேன் வேலையில இருந்து, அப்படியே வீட்டோட இருந்துடாத. இந்த கார்த்திகை, கோகுலாஷ்டமி இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை வந்துகிட்டு இருக்கோம். இந்த சீடை முறுக்கு கொடுக்கணும்னு இந்த சாக்கை வச்சுக்கிட்டாது அப்படியே என்னை பார்க்க வாம்மா. ஏன்னா எனக்கும் இதை சொல்லிக்க யாரும் கிடையாது. நீ ஒருத்தி தான், அது மறந்துடாது. வரேன் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். இதாங்க மாமா காஃபி. காஃபி எப்படி இருக்கு மாமா? ஆஹா, ஓஹோ, ஹே ஹே. பார்த்து பையன் மாட்டு. இந்த சுரேஷ். தேங்க்ஸ். இந்த தேங்க்ஸ். அப்பா, இப்போ கொஞ்ச நாளா உருப்படியான சாப்பாடு சாப்பிட முடியுது. வரேன் சொன்னா. ஓகே, பாய். நீ பிரசவத்துக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போனதுலேருந்து இந்த வீடே வெறிச்சு எடுப்பச்சம்மா. உனக்கு குழந்தை பிறந்திருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்க
இப்போ உங்க அத்தை இல்லைங்கிறது தான் குறை. சொன்னா குழந்தை அப்பாட்ட கொடு. இந்தாங்க. அலமோ, நீ மறுபடியும் நம்ம வீட்டில் பிறந்திருக்க. நம்ம பேத்திக்கு உன் பேரை வச்சிடுறேன். அலமோ 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 அலமோ. நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ். நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ். இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ். வாழ்க்கையின் தோட்டத்தில் பூக்களும் சிரிக்கும். பூக்களின் பாதையில் முட்களும் இருக்கும். பூவா முள்ளா உங்கள் சாய்ஸ். புன்னகையோ கண்ணீரோ உங்கள் சாய்ஸ். நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ். இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ். நிம்மதி உங்கள்